நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் மாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக திகழ்கிற ஒரு படம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாட்ஷா தான். படம் ரிலீஸ் ஆகி 30 வருஷங்களுக்கு மேலாகியும் இன்றைக்கும் அந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் சீனை டிவியில் பார்த்தா நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். உள்ளே போ தம்பி உள்ளே போ அப்படின்னு ரஜினி சொல்லும்போது தேட்டரே அதிரும். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி எடுக்கப்பட்டுச்சு, அதுக்குள்ளே இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஒளிச்சு வச்சுருந்த அந்த மாபெரும் ரகசியம் என்ன, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதைப்படி தம்பி அடி வாங்கும்போது அண்ணனான ரஜினி அமைதியாக இருக்கணும். அப்புறம் அந்த தூணில் கட்டி வச்சு ரஜினி அடிப்பாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருக்கிற ரஜினி ஒரு கட்டத்தில் பாஷாவாக மாறி வில்லன் நாட்களை போட்டு துவம்சம் பண்ணிடுவார். இந்த சீனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினி சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாராம். சார், இந்த சீனில் நீங்கள் அடிக்க வர்றப்போ உங்கள் முகத்தில் கோபத்தையோ ஒரு பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோவோட கெத்தையோ காட்டக்கூடாது. உங்கள் தம்பியை அடித்ததுக்காக ஒரு சாதாரண அண்ணனுக்கு வர்ற ஆக்ரோஷமோ உங்கள் பழைய முகம் வெளியே வர்றப்ப ஏற்படுற ஒரு சைக்கோத்தனமான வெறியும் தான் கண்ணில் தெரியணும் அப்படின்னு சொன்னார். ஷூட்டிங் ஆரம்பித்தது ரஜினியை தூணில் கட்டி வச்சு அடிக்கிற சீன். ரஜினி சார் அந்த வலியையும் ஆத்திரத்தையும் தன் கண்ணிலையே காட்டினார். அதுக்கப்புறம் பாசக்கார அண்ணன் மாணிக்கம் பம்பாய் பாஷாவாக மாறுற அந்த நொடி கேமரா ரஜினியோட முகத்துக்கு நேராக க்ளோஸ் அப் வச்சாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் கைகளை உதறிக்கிட்டு அந்த வில்லன் நாட்களை பார்த்து ஒரு மிரட்டலான லுக் விட்டார் பாருங்க. கேமராவுக்கு பின்னாடி நின்று பார்த்த இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கே ஒரு நிமிஷம் முதுகுத்தண்டு நடுங்கிருச்சான். அந்த அளவுக்கு ரஜினியோட கண்ணில் ஒரு பயங்கரமான ஆக்ரோஷம் தெரிஞ்சது. அடுத்து சண்டை காட்சி ஆரம்பித்தப்போ ரஜினி சார் புள்ளி மாதிரி பாஞ்சு அடித்தாராம். எடிட்டிங் ரூமில் இந்த சீனை போட்டு பார்த்தப்போ மியூசிக் டைரக்டர் தேவா சாரே மிரண்டு போயிட்டாராம். இந்த சீனுக்கு சாதாரண மியூசிக் பத்தாதுன்னு சொல்லி பாட்ஷா பாட்ஷா அப்படின்னு கோரஸ் வாய்ஸ் வச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரை மிரட்டலாக ரெடி பண்ணார். தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த சீன் வந்த உடனே ரசிகர்கள் சீட்டுகளை கிழிச்சு காற்றுல பறக்க விட்டாங்க. ஸ்க்ரீனே தெரியாத அளவுக்கு பேப்பர் மழையாக கொட்டுச்சு. இன்றைக்கும் இந்த சீன் உங்களை மிரள வைக்குதா? மறக்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதை மறக்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.